ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்துட்டு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பூஜா டெக்கரேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வந்து ஒரு ஆசை, கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஏதாவது டெக்கர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த வருஷம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் வந்து பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த பூஜா டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய பூஜாஸ்லாம் வருது இல்லையா. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் அண்டு அழகாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோ வந்து நான் டெக்கரேட் பண்ணுறேன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு ஷால் தான், ரெட் கலர் ஷால் வந்து புது ஷால் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக்ரவுண்டுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கார்லண்ட் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பேக்ரவுண்டு ஒயிட்டு தான், ஸோ அதிலே போடலாம். பட் வந்து ஏதாவது கொஞ்சம் வந்து நமக்கு பூஜா ரூம்க்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து ரெட் கலரில் வந்து ஷால் வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் ஆணி இதெல்லாம் அடிக்க முடியாது இல்லையா, அதனால் வந்து நமக்கு இந்த மாதிரி பின் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து வாங்கி வச்சு இந்த மாதிரி வந்து பின் பண்ணிட்டேன். அண்டு சென்டர் டேபிள் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சாமியை வந்து வைக்கிறதுக்காக. இப்போ வந்து பின்னாடி வந்து இந்த ஒரு க்ரீன் கலரில் என்கிட்ட இருந்த ஒரு ஃபேக் கார்லாண்ட் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு வாங்கினது. இந்தியாவிலேருந்து இருக்கும்போதே வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பூஜாஸ்லாம் வருது, அதுக்கப்புறம் எதுக்கு அதனால நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் மாலை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஒயிட்டில் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருந்தது. அதே மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு ஏலக்காய் மாலை வந்து போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நில மாலை மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதனால் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் இது கூடவே சேர்த்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் கார்லாண்டும் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக பார்த்தா க்ரீன் கலரை விட இது கொஞ்சம் வந்து அதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா க்ரீன் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து வாங்கினேன். இதில் வந்து 5 வரும். ஸோ நான் வந்து நம்ம நிலைக்கெலாம் வந்து போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். அப்படியே பூஜா ரூமுக்கு வந்து ஏதாவது டெக்கர் பண்ணிக்கலான்னு. இந்த 2 மாலையும் இந்தியாவில் இருக்கும் போதே வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து 5 இருக்குது இல்லையா, அதில் 2 வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். 2 வந்து சாமி கிட்ட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ மாலை எல்லாம் வந்து மாட்டி விட்ட பிறகு என்கிட்ட இருந்த ஒரு 2 புது ஷாலை வச்சு அந்த சென்டர் டேபிளுக்கு வந்து கீழே ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சாமி வைக்கிற இடத்துல ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கலர் வந்து கொஞ்சம் வந்து வேறு வேறு கலரில் எடுத்திருக்கேன். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இப்போ இதை வந்து சென்டர் டேபிள் ஃபுல்லாக வந்து நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சாமி வைக்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்டு மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறேன். எங்கிட்ட இந்த மாதிரி பலகை இதெல்லாம் வந்து இல்லை. இருந்ததுன்னா நம்ம அது கூட வந்து பலகை மாதிரி வந்து சாமிக்குன்னு வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாததுனால நான் இந்த மாதிரி வந்து கார்ட்போர்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு ஷால் வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை வந்து இதுக்கு மேலே வந்து சுற்றிட போகிறேன். வேணும்னா நம்ம இதை வந்து இன்னும் நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஏதாவது வந்து சார்ட் பேப்பர் கலர் கலராக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி வந்து சார்ட் பேப்பரும் நான் வாங்கலை. ஸோ அதனால் என்கிட்ட புதுசாக இருந்த இந்த மாதிரி ஷால்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு விட்டுட்டேன். இது வந்து நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலரு, பிளாக் கிடையாது, நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலரு. ஸோ அதனால் பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் வெந்தய கலரில் போட்டிருக்கேன். ஸோ மேலே வந்து நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலரில் போட்டுட்டு சாமி வந்து என்கிட்ட வந்து கிருஷ்ணர் வந்து குட்டியாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு படம் பெருசாக வச்சுருக்கேன். படத்தை வந்து பின்னாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குட்டி சிலையை மட்டும் இது மேலே வச்சு பக்கத்தில் பூவெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. அண்டு இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்கிட்ட கண்ணாடி கிளாஸ் இருந்தது. அதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வச்சு, ஃபேக் ஃப்ளவர் தான் இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான எந்தெந்த ஃப்ளவர் வைக்கிறோமோ அதெல்லாம் கலர் கலராக வைக்கணும்னா அது எல்லாத்தையும் வச்சுட்டு அதை வந்து கவுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கேண்டில்ஸ் மாதிரி வந்து ஏற்றிக்கலாம். ரொம்ப பார்க்குறதுக்கும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும்.
ஸோ கிளாஸ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேண்டில்ஸ் வந்து வைக்கும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் என்கிட்ட இன்னும் கொஞ்சம் 2-3 கார்லண்ட் இருந்தது இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி சாமி வச்சுருக்கிறதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுற போகிறேன். ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி வந்து என்கிட்ட ஃபேக்கில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தூவி விட்டுற போகிறேன். நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து கலர் கலராக வந்து ஃப்ளவர்ஸ் வாங்கி நல்லா இந்த மாதிரி அதோட பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நல்லா தூவி விடலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் கலரில் நான் வந்து அந்த ஷால் போட்டிருக்கிறதுனால ரெட் கலர் வந்து நல்லா நீட்டாக வந்து எடுத்து கொடுக்குது. இப்போ ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் நான் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேண்டில்ஸ் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்த கிருஷ்ணர் அந்த படமும் வந்து பின்னாடி வந்து வச்சுட்டேன். நான் வந்து அந்த குட்டி சிலை மாதிரி வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி அந்த படத்தை வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பண்ணிவிட்டு லைட்டிங்ஸ் வந்து போட்டால் தானே சூப்பராக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் லைட்டிங்ஸ் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஒரு லைட்டை வந்து ஃபுல்லாக வந்து மேலேருந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு லைட்டு, ஸோ அதனால் நல்லா வந்து மேலே வரைக்கும் சுற்றி எடுத்துகிட்டு வரலாம். அந்தளவுக்கு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் வந்து வைக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லாக லைட்டிங் வச்சாச்சு. அண்ட் பார்க்குறதுக்கு ஓவரால் லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.